சொல்ல ரெஸ்லேஷன் தமிழ் வியூவர்ஸ். ஸோ கைஸ், நம்ம ஏடபிள்யூ ஆல்இன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம தெரிஞ்சிடும் ஏடபிள்யூ ஆல்இன் சண்டேயில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு. நமக்கு இந்தியாவில் வந்து மண்டே காலில் வழக்கம் போல் நமக்கு வந்துடும், லைவாக யூரோ ஸ்போர்ட்டில் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஆல்இன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம பார்ப்போம் என்னென்ன மேட்ச். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், அது ஒரு ப்ரிடிக்ஷன் பார்ப்போம். ஸோ எம்ஜிஎஃப் வர்சஸ் வில் ஆஸ்ப்ரேயோட ஃபியூட் எடுத்துகிட்ருக்கு கைஸ். ஸோ எம்ஜிஎஃப் வர்சஸ் வில் ஆஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு 59 நிமிஷம் மேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி நடக்கிற மேட்ச் நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் ஸ்டோரி லைன் வைஸ் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஎஃப் வந்து ரிட்டீம் பண்ணுறதுக்கும் ஆஸ்ப்ரே ரிட்டீம் பண்ணுறதுக்கும் 50-50 சான்ஸ் தான். ஸோ எதனால் அப்படி சொல்கிறடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எம்ஜிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து 50 அவர் வந்து இப்போ சாம்பியன் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அமெரிக்கன் கிம்மிக்கு கூட கொண்டு வந்திருக்காரு. அந்த கிம்மிக்கு வந்து இப்போ உடனே தோத்துட்டாருன்னா அதை வந்து சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது கட்டத்துக்கு அவர் எங்கே போக போகிறாரு, அவருக்கு என்ன ஃபியூடுங்கிறதுன்னு ஒன்று தெரியல. ஏன்னா அவருக்கும் டேனியல் கார்சியாவோட ஃபியூடு வர இருக்குது. ஸோ அவர் ரிட்டைன் பண்ணால் தான் அந்த ஃபியூடு போக முடியும். ஸோ அப்படி தான் வில் ஆஸ்ப்ரே எப்படி தான் தோப்பார் அவர் ஹோம் டவுனில் கேட்டிங்கன்னா. ஸோ வில் ஆஸ்ப்ரே வந்து கைல் ஃப்ளெச்சர் வந்து டான் கைல்ஸ் ஃபேமிலியில் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபியூடு வந்து நமக்கு ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அதை நிறைய வாட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. இப்போ வில் ஆஸ்ப்ரே வந்து டான் கைல்ஸ் ஃபேமிலியில் இல்லை. ஸோ அந்த வழியை கொண்டு வந்து நம்ம வந்து வில் ஆஸ்ப்ரே வந்து கைல் ஃப்ளெச்சரை வந்து பிட்ரே பண்ணுற மாதிரி பண்ணி நம்ம கடைசியில் எம்ஜிஎஃப் ரிட்டைன் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம். ஸோ எம்ஜிஎஃப் டேனியல் கார்சியா ஃபியூடு அப்படியே போயிடும். ஸோ அது ஒரு பக்கம் ஃபியூடு போகும்போது பார்த்திங்கன்னா இங்கிட்ட வில் ஆஸ்ப்ரேக்கு கைல் ஃப்ளெச்சரோட ஃபியூடு கூட அப்படியே போகலாம். ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன். அதனால தான் 50-50 இருக்கும். இல்லை அப்படிலாம் இல்லைன்னா கூட ஆஸ்ப்ரே வந்து க்ளீனாக எம்ஜிஎஃப் தோக்கடிச்சு எம்ஜிஎஃப் ஆஸ்ப்ரே 3 கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்கமிங் ப்ரீவியஸில். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்த நாள் எதிர்பார்க்குற மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெர்சிடிஸ் மோனே வர்சஸ் பிரிட் பேக்கர். ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா டாப் அத்லீட்ஸ், ஃபீமேல் அத்லீட்ஸ் இந்த வேர்ல்டு. ஸோ அவங்க ஃபியூடும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் வந்து மெர்சிடிஸ் மோனே வந்து ரிட்டைன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, மெர்சிடிஸ் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் போய்ட்டுருக்காங்க. அவங்க இப்போ திடீர்னு தூக்க வச்சா நல்லா இருக்காது. பிரிட் பேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு அந்த பேங்க்ஸோட அந்த மெர்சிடிஸ் மோனோட கூட வந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் மூலிமா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. மேட்ச்சு சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பட் அப்படி ஜெயிச்சா அப்படி வந்து பிரிட் பேக்கர் தூக்குறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ க்ளீன் ஃபினிஷ் வந்து நல்லா இருக்காது. ப்ளஸ் வந்து சொல்ல முடியாது கைஸ், இந்த டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது ஜேமி ஹேட்டர் வேறு இருக்காங்க இல்லையா, இல்லை அவங்க ஒரு இங்கிலாந்துக்காரங்க தான். ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க வந்து ரிட்டன் இன்ஜுரி வரவே இல்லை. ஸோ அவங்க ரிட்டர்ன் ஆகிறதுக்குமே ஒரு நல்ல மூமெண்ட். இன்னும் அப்கமிங் 2-3 பேப்பர் வைஸ் கூட கொண்டு போகலாம் கைஸ் உங்கள் ஃபியூடை. பிரிட் பேக்கர் ஜேமி ஹேட்டர் வர்சஸ் கமிலா மெர்சிடிஸ் மோனே அந்த ஃபியூடு கொண்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் விமன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு வர்றது பார்த்திங்கன்னா நம்ம மரையா மே வர்சஸ் டோனி ஸ்டோர்ம். ஸோ ஒரு செம்ம லாங் டர்ம் ஸ்டோரி டெல்லிங். எல்லோரும் ரொம்ப ஆவலாக இப்போ ரெஸ்லிங், உமன்ஸ் ரெஸ்லிங் தான் டாப் நம்பர் 1 ஸ்டோரினா அதுதான். ஸோ அந்த மேட்ச் நடக்குது. மரையாமே வந்து அவங்க ஹோம் டவுன் வேறு, ஆனால் ஈலாக போகிறாங்க. ஸோ ஆப்வியஸாக டோனி ஸ்டோம் தான் சப்போர்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டோனி ஸ்டோம் தோற்றாகணும் கைஸ், மரையாமே ஜெயிச்சாகணும். ஏன்னா அப்போ தான் வந்து டோனி ஸ்டோம் ஜெயிச்சா நல்லா இருக்காது. மரையாமே ஒரு மொமெண்டம் போயிடும். மரையாமே வந்து கரெக்டாக ஒரு ஏடபிள்யூ ஃபியூச்சர் ப்ரூவ் பண்ணுறதுக்கான நேரம் இதுதான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா மரையாமே ஜெயிக்க போகிறாங்க இதில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏடபிள்யூட சிக்னேச்சர் மேட்ச் காட்லைன் மேட்ச் இருக்குது. காட்லைன் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆல்ரெடி தெரியும் ஆரஞ்ச் கேசடி வந்து முதல் இடத்துல பிடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து நம்பர் 1 இடத்துல வந்து வராரு ஆரஞ்ச் கேசடி. ஸோ அடுத்த வந்து 2வது யார் வருவா பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ரிகோஷே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிகோஷே வந்து இப்போ அபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு கைஸ். அவர் வந்து மல்டி இயர் டீல் வந்து ஏடபிள்யூ சைன் பண்ணிட்டு ஆரணும், ஒரு ஆன்லைனில் இருப்பாருன்னும். ஸோ ரிகோஷே வராருனா வேறு லெவல் தான். ஸோ ரிகோஷே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய டாப் ஸ்டார்ஸ்லாம் கண்டிப்பாக வர்றதுக்கு, ஹேங்மேன் பேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒக்காடா வர வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய யார் எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு லிமிட்டெலாம் கிடையாது, ராயல் ரம்பிள் லிமிட்டெலாம் கிடையாது, எத்தனை பேர் வேணால் வரலாம். ஸோ யார் ஃபஸ்ட்டு பின் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ இதில் வந்து யார் ஜெயிப்பான்னு நினச்சா எனக்கு தெரிஞ்சு ஹேங்மேன் பேஜ் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அவர் தான் ஒரு அடுத்த கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆல் அவுட்டுக்கு அவர் தான் போன சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா பிரையன் ஜெயிச்சாலும் சரி, ஸ்லோ ஜெயிக்காலும் சரி, அதெல்லாம் வந்து இந்த மேட்ச் யார் ஜெயிக்க போகிறாங்கிறத பொறுத்து தான் தெரியும். நமக்கு ஒரு அளவுக்கு நம்ம வந்து கணிக்க முடியும். ஸோ அது ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கான மேட்சாக இருக்க போகுது கார்டனிங் மேட்ச். அதுக்கப்புறம் மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம டேக் டீம் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இருக்குது. ஸோ அந்த டேக் டீம் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் எனக்கு வந்து யங் பக்ஸ் ரிட்டைன் பண்ணிடுவாங்க.
யங் பாக்ஸ் வந்து தோத்தாங்கன்னா எலிட்டு ஆல்ரெடி இந்த எலிட்டோட இந்த ஃபியூடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாகவே போய்ட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க அது இது பண்ணிட்டாங்கன்னா நல்லாவே இருக்காது எனக்கு கேட்டிங்கன்னா. எலிட் தோத்துட்டாங்கன்னா ஸோ ஆஃபீஸ் இந்த எலிட் தோக்க மாட்டாங்க. ஸோ வந்து கரெக்டான விஷயம் என்ன இருக்குன்னா எஃப்டிஆர் வந்து பின் எடுக்கிற மாதிரியும் அக்ளைம்டுக்கும் எலிட்டுக்கும் ஆல் அவுட் கொண்டு போகலாம் திரும்பியும் யங் பாக்ஸுக்கும், அதாவது யங் பாக்ஸுக்கும் அக்ளைம்டுக்கும். நம்ம வந்து ஏன்னா அக்ளைன் பண்ணதுக்கு ரீசனாக கூட இதில் சொல்லியிருந்தேன் இல்லையா டைனமெட்டில், நீங்கள் 2 பேரும் எங்களை தோக்கடிச்சது கிடையாது. ஸோ அது பக்காவாக இருக்கும். யங் பாக்ஸ் வந்து திரும்பி யங் பாக்ஸ் வர்சஸ் அக்ளைன் ஆல் அவுட் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த என்னென்னு கேட்டிங்கன்னா ரைட்டான கால் வந்து நம்ம யங் பாக்ஸ் வந்து ரிட்டைன் பண்ணுறது தான். ஸோ அது அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு எலிட் மெம்பர் ஸ்கேப்கோ ஜாக் பர்ஸ் டார்பரன். இது சத்தியமாக ஸ்டோ ஸ்டீலராக இருக்க முடியாது. 2 பேரும் சரியான ஒரு பைத்தியக்காரங்க. என்ன வேணால் பண்ணுவாங்க, என்னத்தை கொளுத்த போகிறாங்கன்னு தெரியல இந்த வாட்டி. ஸோ காஃபின் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே இருக்கும். ஜாக் பெரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பங்கு போன ஆளுநரில் வந்து தான் அவரோட வாழ்க்கையே மாறிச்சு. பங்குக்கு அவருக்கு நல்ல சண்டை. ஸோ இந்த வாட்டி டார்பரன் பார்த்திங்கன்னா போன ஆளுநரில் வந்து காஃபி மேட்ச்சில் இருந்தார். ஸோ அவங்க 2 பேரும் நடக்கிற ஃபியூட் வந்து ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக ஜாக் பெரி ஜெயிச்சாகணும் கைஸ். அதை வந்து எலிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் சரி எப்படி வேணால் பண்ணலாம். பட் கண்டிப்பாக ஜாக் பெரி ஜெயிக்கணும். ஜாக் பெரி தோத்தாருன்னா அது வந்து அர்த்தம் இல்லாமல் போதும். தோக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இப்போ தான் சாம்பியன்ஷிப்லாம் மாற்றிருக்காரு. ஸோ அவர் தோக்கக்கூடாது. ஸோ எங்கேருந்து ஜாக் பெரி ஜெயிப்பார். ஏன்னா இந்த ஆல்ரெடி டாக் பெரி வந்து கிராண்ட் ஸ்லாமில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவர் ராயல் ரேம்பேஜ் ஜெயிச்சாருனால. ஸோ அதனால் வாய்ப்பு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கைஸ் இந்த ஃபீல்டெலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய மேட்சஸ் இந்த மேட்சஸ்லாம் இருக்குது. நமக்கு லேட்டர் மேட்ச்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்ருவோம் நம்ம. ஸோ மெயின் event வந்துடும். ஸ்வர்வ் vs பிரையன் டேனியல்சன் கரியர் vs ஃபைனல். நான் ரொம்ப ஆவலாக இருக்கிற மெயின் event சுத்தமாக ஐடியாவே கிடையாது. யார் வேணால் ஜெயிக்கலாம். பிரையன் டேனியல்சன் நிஜமாகவே அவர் கடைசி மேட்ச் வெம்பிளியில் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆனாலுமே ஆப்ரேஷனுக்கு போனாலுமே நல்லது தான். அவர் ஜெயிக்காட்டியுமே ஒரு நிறைய ஆப்ஷன் இருக்குது அவருக்கு. ஏன்னா அவர் ஏகல் சாம்பியன் ஆனதே இல்லை. இன்னொரு பக்கம் ஸ்வர்வ் வந்து டாப்பில் இருக்கார். யாரா வந்து நம்ம பிரையன் ரிட்டையர் ஆன கரெக்டான ஆளுன்னு பார்த்திங்கன்னா ஸ்வர்வ் தான். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு டார்பிக்கு ஃபியூட் இருக்குது. ஆல்ரெடி டார்பி நம்பர் 1 கண்டெண்டராக இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஆல் காட்மின் மேட்ச்சில் ஹேங்மேன் ஜெயிச்சாருன்னா ஹேங்மேனுக்கும் ஸ்வர்வுக்குமே ஃபியூட் இருக்குது. ஸோ அது வந்து சுத்தமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு 50-50 இடத்துல தான் யார் வேணால் ஜெயிக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பேன்னா பிரையன் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வேர்ல்டு சாம்பியன் ஆகி ரிட்டையர் ஆக நல்லாயிருக்கும். பட் அவர் ஜெயிக்காட்டியுமே ஸ்வர்வ் ஜெயிச்சாலுமே ஸ்வர்வ் திரும்பி ஒரு டாப்பான ஆள், அவர் தான் கரெக்டான ஆள் பிரையன் டேனியல்சன் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு. ஸோ ஸோ இதான் என்னோட ஆல் ப்ரெடிக்ஷன்ஸ். நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? என்னென்ன எக்ஸைட்டிங்கான திங்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆன்லைனில்? ரிகோஷியோ டெபியூ இருக்குது, பாபி லாஷ்லி கூட வரலாம் ரூமர் இருக்குது, பெக்கி லிஞ்ச் வருவாங்கன்னு ரூமர்லாம் இருக்குது. ஸோ இதில் ரூமர்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.